வணக்கம். இன்றைக்கி வேர்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் கிளிப் ஆர்ட். ஓகே, ஸோ கிளிப் ஆர்ட் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுவும் பிக்சர் மாதிரி தான். இது இன்பில்டாகவே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உருவாக்குன இமேஜஸ் ஃபார்மேட்டில் வச்சுருப்பாங்க. இது டாக்குமெண்ட்டுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப் ஆர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான டைப்பான இமேஜ் வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு அந்த சர்ச்சில் டைப் பண்ணிவிட்டு கோன்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் டைப் பண்ண ஃபார்மேட்டில் இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த ஸ்டில் எடுத்த மாதிரி அந்த மாதிரி இமேஜஸாக இருக்காது. இது பார்த்திங்கன்னா பிரிண்டட் இமேஜ் மாதிரியும் அதே மாதிரி ஹேண்ட் ட்ராயிங் பண்ண மாதிரியான இமேஜ் மாதிரியும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை உங்களுடைய டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, ஸோ இந்த இமேஜையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பிக்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிங்களோ அதே டூல்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த பிக்சரில் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் கொடுத்தீங்களோ அதே வித்தியாசங்களை இந்த கிளிப் ஆர்ட்லேயே நீங்கள் கொடுத்து டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறலாம். அடுத்து அதே இன்சர்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் ஷேப்ஸ்னாலே நமக்கு தேவையான டிசைனில் சில ஷேப்ஸ் சில அமைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஷேப், ஸோ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கும் பொழுது அதுக்கு தேவையான ஷேப் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஷேப்ஸ்ன்னு எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஷேப்ஸில் நீங்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் கொடுக்கலாமோ அது சம்மந்தப்பட்ட டூல் பார் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அங்கே கொடுத்துக்க ஸ்டைல்ஸு ஃபில் ஃபார்மேட் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பொசிஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிக்சரில் பார்த்துருப்போம் இல்லையா, அதே தான். அதே மாதிரி ஷேப்போட அவுட்லைன் என்ன இருக்கணும், ஷேப்புக்கு உள்ள கலர் என்ன இருக்கணும். ஸோ ஓகே, அதே மாதிரி ஷேப் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சேஞ்சு ஷேப்புக்குள்ளே போயிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம், ஷேப்பை மட்டும் மாற்றிக்கிறலாம். அதே மாதிரி ஷேப்பில் ஷேடோஸ் எதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் இங்கே அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே லேஅவுட்டில் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த ப்ரிவியூவை பார்த்தாலே நமக்கு இங்கே எப்படி டிஸ்பிளே ஆகுமோ அதை அங்கேயே நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறலாம். ஓகே, ஸோ ஷேடோ எந்த சைடில் வரணும். அதே மாதிரி 3D எஃபெக்ட் வேணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஷேப் ட்ரா பண்ணிட்டீங்க, அது 3D எஃபெக்டில் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம், இங்கே கொடுத்துக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி 3D எஃபெக்ட் கொடுத்துக்கிறலாம். ஓகேங்களா? ஸோ 3D எஃபெக்ட் உங்களுக்கு எந்த சைடில் டிஸ்பிளே ஆகணுமோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பொசிஷன் அதே மாதிரி டெக்ஸ்ட் ட்ராப்பிங் கிராப் இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம எதில் யூஸ் பண்ணது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக்சர் ஆப்ஷனில் யூஸ் பண்ணது தான். ஸோ பிக்சர், கிளிப் ஆர்ட், ஷேப்ஸு, ஸோ இது ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடான டூல் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகிடும். அதில் அந்த டூலை யூஸ் பண்ணி அந்த ஷேப்லேயே பிக்சர்லேயே தேவையான டிஃப்ரென்ஸை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.